டாக்டர் பி சிவப்பிரகாசம் நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 49. நெல்லை மாநகர ஆயுதப்படை காவலருக்கு அறுவை சிகிச்சை செலவை 9% வட்டியுடன் வழங்க வேண்டும். காப்பீட்டு நிறுவனத்திற்கு நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவு. நெல்லை மாநகர ஆயுதப்படை காவலருக்கு அறுவை சிகிச்சைக்கு ஆன செலவை 9% வட்டியோடு வழங்க வேண்டும் என காப்பீட்டு நிறுவனத்திற்கு நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாநகர ஆயுதப்படை காவலர் சுரேஷ் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பணியில் இருந்தபோது தலைவலி ஏற்பட்டு திடீரென்று மயங்கி விழுந்தார். நெல்லை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை ஸ்கேன் செய்து பார்த்தபோது தலையில் மூளை நரம்பில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் மதுரை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யும்படியும் டாக்டர்கள் அறிவுறுத்தினர். அதன்படி மதுரை தனியார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட சுரேஷுக்கு மூளை நரம்பு வீக்கத்தை குறைக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்காக மருத்துவ கட்டணமாக ரூபாய் 2,42,167 அந்த தனியார் மருத்துவமனைக்கு சுரேஷ் செலுத்தினார். இதை இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ரூபாய் 1,19,190 மட்டும் 2 தவணைகளாக வழங்கிவிட்டு மீதி தொகையான 1,22,977 தர மறுத்துவிட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சுரேஷ் நெல்லை நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வக்கீல் பிரம்மா மூலம் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு மதுரை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஆணைய தலைவர் பிறவி பெருமாள் மற்றும் உறுப்பினர் சண்முகப்பிரியா ஆகியோர் வழக்கை விசாரித்தனர். பின்னர் அவர்கள் அளித்த உத்தரவில் தனியார் காப்பீட்டு நிறுவனம் சிகிச்சைக்கான மீதி தொகையை வழங்க மறுத்தது முறையற்ற வணிகம் என்பதால் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி முதல் தீர்ப்பு நாள் வரை 9% வட்டியுடன் 1,22,977 வழங்க வேண்டும். மேலும் மன உளைச்சலுக்கு ரூபாய் 10,000 வழக்கு செலவுக்கு ரூபாய் 10,000 சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். வணக்கம்.